ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் மந்த்ரா சேனல். இன்றைக்கி வந்து நாமினேஷன் பற்றி பார்க்க போகிறோம். நாமினேஷன் எங்கெங்கே இருக்குது? இன்சூரன்ஸ் கம்பெனிஸில், அதாவது பாலிசி எடுக்கும்போது, சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில், பிபிஎஃப் அக்கௌண்ட்டில், அப்புறம் வந்து ஏபிஒயில், பிஎஃப் அக்கௌண்ட்டில், அப்புறம் டிமேட் அக்கௌண்ட்டில், ஒரு லாக்கர் அக்கௌண்ட்டில் இதுமாரி இருக்குது. நாமினேஷனாக என்ன? ஒரு ட்ரூ ஓனர், ஆக்சுவல் ஓனர் வந்து இறந்த பிறகு அதில் உள்ள அசட், அதில் உள்ள பொருளில் கிளைம் பண்ணிக்கிறவங்க தான் நாமினியாக போட்டுக்கலாம். நாமினி வந்து யார் யாரை போடலாம்? பொதுவாக நாமினி வந்து லீகல் ஹேர்ஸ், நம்மளுடைய வாரிசுதாரில் யாராவது ஒருத்தவங்களுக்கு போகிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நாமினி வந்து மைனராக போட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மைனரையும் போடலாம். நாமினியை மைனருக்கு ஒரு கார்டியனை இன்க்ளூட் பண்ணி போடணும். இந்த நாமினியோடைய ரோல் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் இருக்கார், அவர் இறந்து போயிடுறாரு. அவர் அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தை முழுமையாக இவர் எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. அவங்களுக்கு இல்லை வாரிசு வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா, வாரிசில் கண்டிப்பாக ஒரு ஆள் தான் வந்து நாமினியாக போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த நாமினி வந்து கரெக்டாக வந்து அந்த அசட்டை பிரிச்சுக்கணும். 4 பேரும் 4 பார்ட்ஸாக பிரிச்சுக்கணும். இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில், நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸில், பிஎஃப் அக்கௌண்ட்டு, பிபிஎஃப் அக்கௌண்ட்டு எல்லாமே வந்து ஒரு நாமினி தான் நம்ம போட்டுக்க முடியும். பட் டிமேட் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 நாமினி அளவுக்கு போட்டுக்கலாம். அது 3 நாமினி வந்து பர்சன்டேஜ் வைஸ் வந்து பிரித்து போட்டுக்கலாம். நம்ம கொடுக்குற ரேஷியோஸில் பிரித்து போட்டுக்கலாம். ஸோ நாமினி இல்லாமல் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து அதுக்கும் நம்ம டிக்ளரேஷன் கொடுக்கணும். நாமினி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இப்போ செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிமேட் அக்கௌண்ட்டில் கம்பல்சரி நாமினேஷன் இருக்கணும். அப்படி நாமினி இல்லை அப்படின்னா, நாமினி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு June 30, 2024 அந்த காலக்கெடு முடியுது. அப்படி நீங்கள் நாமினி வேணும், இல்லை நாமினி டிக்ளேர் பண்ணாமல் இருக்கணும், எந்த ஒரு டிக்ளரேஷனும் கொடுக்கல அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நாமினியை வந்து கொண்டு போய் கொடுத்துருங்க. இந்த நாமினியை வந்து எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமினி வந்து த்ரூ அந்த ஆஃபீஸ் போய் போடலாம். அப்புறம் வந்து நெட் பேங்கிங், பேங்காக இருந்தால் நெட் பேங்கிங் மூலிமா போடலாம். இப்போ இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கான ஆப் இருக்கும். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆப் இருக்கும். அந்த ஆப் மூலிமா வந்து நம்ம போய் நாமினியை போட்டுக்கலாம். ஆக்சுவல் ஓனர் வந்து நாமினியை ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லீகல் ஏர்ஸ் எல்லாம் வந்து அந்த அசட்டை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ் இருக்கும். நோட்ரி பப்ளிக்கு அதுமாரி அந்த ஃபார்ம்ஸ்லாம் ஃபில் பண்ணி கொடுத்து தான் அந்த அசட்டை வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ நாமினி இருந்துச்சுன்னா ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஜஸ்ட் டெத் சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தாலே போதுமானது. சப்போஸ் நாமினி இல்லைன்னா டெத் சர்டிஃபிகேட், லீகல் ஏர் சர்டிஃபிகேட்ஸு, நோட்ரி பப்ளிக் சைனு எல்லாமே தேவைப்படுதுங்க. அதேமாரி வந்து இப்போது ஒருத்தவங்களுக்கு 4 லீகல் ஏர்ஸ் இருக்காங்க, 4 பசங்க இருக்காங்க. நம்ம டெபாசிட்ஸ் வச்சுருக்கோம், ஒரு 5 லட்ச ரூபா டெபாசிட்ஸ் வச்சுருக்கோம் அக்கௌண்ட்ஸில் அப்படின்னா, நம்ம ஒரே டெபாசிட்டாக போடாமல் 4 பசங்க பேர்லேயும், அதாவது ஒரு 4 டெபாசிட்ஸாக பிரித்து போட்டுக்கலாம். அதாவது 1.25 லட்சம் 4 டெபாசிட்டாக பிரித்து போட்டு 4 டெபாசிட்ஸுக்கு 4 நாமினியாக நியமிச்சிக்கலாம், 4 பசங்களை நியமிச்சிக்கலாம். ஸோ ஃபர்தராக வந்து உங்களுக்கு பிறகு எந்த ஒரு டிஸ்பியூட்ஸும் வராமல் இருக்கும் இதுமாரி நம்ம ஆக்ட் பண்ணோம்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.